இது நல்ல குளிர்ச்சியாக ஏசி மாதிரி இருக்குது. எல்லாம் வருங்காலத்தில் இப்படி அனுபவிக்க விட்டுக்கிறாங்க. நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த ஆத்மா பலம்னு சொல்கிறேன்ல, ஆத்மா பலம்னா எப்படின்னா இந்த பஞ்ச பூதங்கள் தான் ஆத்ம பலம். இது எப்படி அப்படின்னா நம்ம பழகிறது ஒரு ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பழகிறோமோ அதே மாதிரி ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பழகிறோமோ அதே மாதிரி நீர்கிட்டையும் சரி பஞ்சபூதங்கள்ட்டையும் சரி இவங்ககிட்ட பூரா பழகினோம்னா எவ்வளோ உண்மையாக இருக்குமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த கரெக்டாக அந்த பஞ்சபூதமும் நம்மளுக்கு உண்மையாக இருக்கும். மாந்திரிகன்னு சொல்கிறாங்கல்ல, அது யாரும் இல்லை. நம்ம மாந்திரிகம் இந்த செய்வனை அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் செய்கிறது தான் இதாக இருக்குமே தவிர மற்றவங்க எந்த இதுவுமே எந்த மிருகமுமே எந்த இயற்கை உள்ளவங்க யாருமே தொந்தரவு பண்ணாது. பேரழிவு ஒவ்வொரு இது வந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன கணக்கு அப்படின்னா அது அவங்க உள்ளது அந்த கடமைக்கு அவங்கவுங்க யார் போகணுமோ அவங்கவுங்க போய் தான் ஆகணும். இங்கே யாரை தடுத்து நிப்பாட்ட முடியும்? எல்லாத்துக்கும் சாவுகள் வருதான். எல்லாம் சாவுங்குது என்னென்னா அந்த உடம்புக்கு தான் தவிர ஆத்மா கிடையாது. ஆனால் அங்கே எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாமே இந்த உலகங்கிறது ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் பலதான இது இருக்குது. நட்சத்திரங்கள்லேருந்து எல்லா இதுவும் இருக்குது. இதை மாதிரி கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களையும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அதனால் இதை பூராமே எல்லாமே இயற்கையோட பழகணும் அப்படின்னா உடனே வேறு இதெல்லாம் போயிடக்கூடாது. எல்லாத்தையும் அன்பு செலுத்துறது, அவ்வளோதான். அன்பு செலுத்த தான் அது உண்மையிலே அது நமக்கு தேவைக்கு ஒன்று பண்ணுறோம். அதை பண்ணித்தான் ஆகணும். அது வேறு வழியும் இல்லை. இப்போ வீடு கட்டுறதுக்கு மரம் வெட்டித்தான் ஆகணும். அது இல்லாமல் இது பண்ண முடியாது. சரி, பழங்காலத்துக்கு போகிற மண்ணுக்கு என்ன இப்படி மண்ணள்ளி கட்டுதாங்க. அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இதுக்கும் அவங்க அந்த இது எடுத்து தான் ஆவாங்க. ஒவ்வொன்றும் கட்டித்தான் ஆவாங்க. ரோடு ஓடாமல் இருக்க முடியுமா? ரோடு ஓடுறதுக்கு அதுக்கு தக்கன பயன்படுத்த தான் செய்தாங்க. ரோடு ஓடுதாங்க, வைக்காங்க, எல்லாம் செய்தாங்க. அதுக்கு மக்களுக்கு தேவைக்கு அவங்கவுங்க பயன்படுத்துதாங்க. ஒரு அதனால் தேவைக்கு பயன்படுத்துறதுனால இந்த நாட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் வளத்தை வச்சு இது பண்ணி வச்சு எல்லாத்தையும் இது பண்ணுது. இந்த இயற்கையை யாருமே மேக்சிமாவே இதில் 3 இது இருக்குங்கய்யா. மனிதர்கள் ஒன்று, அடுத்தப்பில் இது நிலத்தில் வாழ்கிறது, அடர்ந்த வனங்களில் சில பல வகையான மிருகங்கள் ஃபுல்லாமே எல்லாமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. மிருகங்கள் ஃபுல்லாகவே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. ஆமாம், மனுஷங்க தான் கிருஷ்ணன். நான் கிருஷ்ணன்னா எப்படின்னா நல்ல புத்தி கூர்மையாக அவங்களுக்கு தக்கன எப்படினாலும் இப்போ பேசலாம், எப்படினாலும் மாற்றலாம், எப்படினாலும் கொண்டு வரலாம். நல்ல டேலண்டான உள்ளவங்க தான் மனிதர்களும். நல்ல டேலண்டான உள்ளவங்க. கடல் உயிர் உண்ணாங்கள் வாழ்கிறதும் அதுவும் டேலண்ட்டு. நல்ல டேலண்ட். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தன்மையை கொடுத்துருக்காங்க வித்தியாசமாக. எல்லோரும் ஒன்று போல் இங்கே எல்லாருமே சிஎம் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி நாட்டு நடத்துறதுக்கு வழி நடத்துக்குன்னு வரல. அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு ஜீவன்களும் எல்லாருமே அவங்களுக்குள்ள தன்மை தான். மனிதர்களும் பழகின விஷயங்களை சொல்லணும்னா எல்லாத்தையும் பழகினங்களில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைப்பு, சூப்பர் டைப்பு. ஆமாம், சூப்பர் டைப்பு. அவங்களுக்கு பழகி பார்த்தா தான் தெரியுது ஒவ்வொருத்தவங்க அன்புகள் எப்படி இருக்குது. ஒவ்வொரு கற்பனை திறனைகள் எப்போ பாட்டுகள்லாம் எப்படி எழுதியிருக்காங்கன்னு வருங்க. திருக்குறள் எடுத்துருப்போங்க. முன்னோர்கள்லாம் சும்மா சாமானியில் எல்லாத்தையும் நல்லா அனுபவிச்சிருக்கிறாங்க. நல்லா அனுபவிச்சுன்னா தனிமையில் நல்லா விரும்பி அதுக்கு தக்கன பொருள் என்ன, இந்த ஊர் எல்லாத்தையும் கணிக்குது எப்படி, இந்த நாட்டு நடப்புகள்லாம் எப்படி வருங்காலத்தை எப்படி சொல்கிறாங்க, எப்படிலாம் கணக்கு இவங்க சொல்கிறாங்க, கணக்கு எப்படி சொல்கிறாங்க, வருங்காலத்தை எப்படி சொல்கிறாங்க, இறந்த காலத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற இந்த மனித மூளையை
கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஆட்சி செய்கிறது மனிதன் தானே. இங்கே வேற யாரும் இல்லையே. எல்லாத்தையும் ஆட்சி செய்கிறது மனிதன் தானே. ம். நல்ல நல்ல பண்புகளும், நல்ல உயர்ந்த அன்புகளும் இருந்து இருக்குங்க. இதை யாரை ஆதரிக்கணுமோ ஆதரித்து வழி நடந்து போனோம்னா அதுக்கு தக்கன தன்மையும் கிடைக்கும். கடவுள் இது பஞ்சபூதங்கள் தான் கடவுள். இறைவனை நேரில் பார்க்கங்காங்க. ஆனால் அவங்க வந்து அறியாமல் பருவங்கள் சில இது ஒரு மனிதன் மாதிரி ஒருத்தனை தேடி பார்த்துக்கிட்டு இருந்தானே எங்கே முடியும்? இல்லை. மழை இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நீர் இல்லாமல் இருக்க முடியாது. அதுமாதிரி காற்று இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ இதில் எல்லாமே இருக்க முடியாது. பூராமே மற்ற எதனா வச்சுனாலும் இருந்துடலாம். உணவுங்கிறதும் நமக்கு விருப்பப்பட்டதுக்கு எப்படினாலும் எடுத்துக்கலாம் உணவும். அதனால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க இதில். ஆராய்ஞ்சு பார்க்கையில் காற்றை வச்சு உயிர் வாழுறது அந்த தன்மையும் இருக்குது. கரெக்டாக பயன்படுத்தணும். இப்போ சைக்கிள் எப்படி ஓட்டி படிக்கிறோம், பைக் எப்படி ஓட்டி படிக்கிறோம், கார் எப்படி, அதுக்கு ஒரு 6 மாதம் ட்ரைனிங் பண்ணுதல்ல. எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் தான். இப்போ மிலிட்ரி செலெக்ஷனு, போலீஸ் செலெக்ஷனு இதெல்லாம் வருது அப்படின்னா அவங்க அப்புறம் எல்லாமே பயிற்சி. ஒரு ரன்னிங் முதல்ல 1500 மீட்ரு 1800 மீட்டர் தாண்ட முடியும், ஓட்டுற முடியும். உடனே ஓட முடியாது. அதுக்கு ஒரு 6 மாதம் பயிற்சி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி பிறக்கி அதுக்கப்புறம் தான் முதல்ல நல்லா ஓடுவாப்புல. ஓடிட்டு அதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசுகிறேன் அப்படின்ட்டுருவாங்க. அந்த ரன்னிங் ஓட 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 எப்படி வருவோம்னா அடுத்தவள சூப்பர், நல்லா நல்லா ரன்னிங் அதெல்லாம் சூப்பராக அதெல்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு பேசிக்கிட்டே ஓடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து தன்மை இருக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதையும் எக்ஸ்பீரியன்ஸு நம்ம வளர்த்துக்கிடணும். ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் மனிதர்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கவுங்க திறமையை வந்து வளர்த்துக்கிட்டாலே போதும். இது ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், வேறு வழி இல்லை. குறிப்பிட்ட நாள் வாழ்ந்து தான் ஆகணும். வாழுங்க அன்பும் ஆதரவும் இருந்தாலே அதே சிறந்தது, காலத்தின் சிறந்தது, பெரிய சிறந்தது. சரிங்க, நம்ம சந்திப்போம். நான் நிறைய வீடியோ போட்டுருக்கேன், பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். ஆமாம், நிறைய விஷயங்கள், நிறைய ஐயாக்கள்லாம் எனக்கு ரொம்ப கேள்விலாம் நல்ல இது மாதிரி போடுங்க ஐயா அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கையில் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஆமாம்.